வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்து GitHub டியூட்டோரியல்ல வந்து பிரான்ச்சஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து ஒரு பிரான்ச் கிரியேட் பண்றது, ஸோ பிரான்ச்ல ஒர்க் பண்ணிட்டு இன்னொரு பிரான்ச் கூட எப்படி மெர்ஜ் பண்றது, ஸோ பிரான்ச் எப்படி டெலீட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒய் வி நீட் பிரான்ச்சஸ். ஸோ பிரான்ச்சஸ் எதுக்காக வேணுங்க? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எப்படி வந்து ரெபாசிட்டரி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து வீடியோல தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க Git டியூட்டோரியல் சீரிஸ் எல்லாமே வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ இனிஷியலா வந்துட்டு ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணோனே ஒரு டிஃபால்ட் பிரான்ச் இருக்கும். ஸோ அதுதான் வந்து மாஸ்டர் பிரான்ச். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து மாஸ்டர் பிரான்ச் இருக்கு. ஓகே. இப்ப நம்ம வந்துட்டு ஸோ ரியல் டைம் என்விரான்மென்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ பேரலலா வந்துட்டு நம்ம வந்து டெவலப் பண்ணணும் கோட். ஸோ மாஸ்டர் தான் நம்மளுக்கு புரொடக்ஷன் கோட். ஸோ நம்ம பேஸா வந்து மாஸ்டர் பிரான்ச்ச வச்சு நம்ம வந்துட்டு பிரான்ச்சஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டீம்ல வந்து ஒரு 5 டெவலப்பர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு டெவலப்பிங் பண்ணுவேன். ஸோ மீதி 4 பேர் டெவலப்பிங் வேற வேற ஃபீச்சர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ப வந்து பேரலலா நம்ம டெவலப் பண்றதுக்கு மாஸ்டர் பேஸா வச்சு நம்ம வந்துட்டு பிரான்ச் வந்து கிரியேட் பண்ணிக்கணுங்க. ஸோ நான் ஒரு பிரான்ச்ல ஒர்க் பண்ணுவேன். ஸோ மத்த கொலீக்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பிரான்ச்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டா வந்து மெர்ஜ் பண்ணுவோம். ஸோ அதுதான் கான்செப்ட். எப்பவுமே பிரான்ச் கிரியேட் பண்ணி அதுல தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ நம்ம பிரான்ச்சஸ் எப்படி ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் git branchன்னு கொடுங்க. ஸோ இந்த ரெபாசிட்டரியில என்னென்ன பிரான்ச் இருக்கோ அந்த லிஸ்ட் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா மாஸ்டர். ஸோ மாஸ்டர் மட்டும்தான் இருக்கு இந்த ரெபாசிட்டரியில. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு நியூ பிரான்ச் வந்து கிரியேட் பண்ணலாம். அது கமெண்ட்ஸ் பார்க்கலாம். git branch பிரான்ச்சோட நேம் கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு டெவலப்னு ஒரு பிரான்ச் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டெவலப்ன்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ இப்போ நான் வந்து git பிரான்ச்ன்னு குடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பாருங்க டெவலப் இருக்கு, மாஸ்டர் இருக்கு. ஸோ இப்ப கரண்ட்டா வந்துட்டு நம்ம எந்த பிரான்ச்ல இருக்கோம்? இங்க பாருங்க ஸ்டார் சிம்பிள் இருக்கு. மாஸ்டர்ல இருக்கும். ஸோ இங்க பாருங்க மாஸ்டர்ல இருக்கும். ஸோ ஒரு பிரான்ச் நம்ம டெவலப்ன்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப நான் வந்துட்டு டெவலப் பிரான்ச்க்கு வந்து மூவ் ஆகணும். ஸோ டெவலப் பிரான்ச்க்கு மூவ் பண்ணிட்டு, அங்க நான் சம் வொர்க்ஸ் பண்ணணும். ஸோ சம் டெவலப்மென்ட் ப்ராசஸ் நான் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நான் மெர்ஜ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டெவலப் பிரான்ச்க்கு மூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, கமெண்ட் பாருங்க git செக் அவுட் குடுத்துட்டு, எந்த பிரான்ச்சுக்கு நான் மூவ் பண்ணுமோ, அந்த பிரான்ச்சோட நேம் குடுங்க. ஸோ இப்ப நம்ம டெவலப் பிரான்ச்க்கு மூவ் பண்ணணும். ஸோ git செக் அவுட் டெவலப்ன்னு குடுங்க. ஸோ பாருங்க ஸ்விட்ச் டூ பிரான்ச் டெவலப். ஸோ நம்ம இப்ப டெவலப் பிரான்ச்க்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டோம். இங்க நீங்க பார்க்கலாம் டெவலப்ன்னு வந்திருக்கு. ஸோ இப்ப நம்ம கரண்ட்டா வந்துட்டு டெவலப் பிரான்ச்ல இருக்கோம். இப்ப நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். git ஸ்டேட்டஸ். பாத்தீங்கன்னா நத்திங் டு கமிட், வொர்க்கிங் ட்ரீ கிளீன். ஸோ நம்ம எப்பயுமே வந்துட்டு ஒரு பிரான்ச் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே வந்துட்டு மாஸ்டர்ல இருந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். மாஸ்டரை பேஸா வச்சு. ஸோ அந்த பர்டிகுலர் பிரான்ச்க்கு நம்ம மூவ் பண்ணிடுறோம். ஸோ இந்த கமெண்ட் வந்தக்கப்ப தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்க பாருங்க நத்திங் டு கமிட், வொர்க்கிங் ட்ரீ கிளீன். ஸோ நம்ம மாஸ்டர்ல இருந்து ஃபுல்லா வந்து எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ஃபைல் லொகேஷன் வந்து ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதான் வந்துட்டு அந்த லொகேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் வந்துட்டு ஒரு நியூ ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க சாம்பிள் நான் கிரியேட் பண்றேன். ஓகே. இப்ப நாம இதை ஓபன் பண்ணலாம். இங்க நான் வந்து இப்ப git ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க sample.txt இந்த ஃபைல் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம லோக்கல்ல இருக்கு. இப்போ வந்து டெவலப் பிரான்ச்க்கு வந்து நம்ம வந்து கமிட் பண்ணலாம் இதை. ஸோ பாத்தீங்கன்னா கமிட் பண்ணாத சேஞ்சஸ் நம்ம கிட்ட இருக்கு sample.txt. ஸோ இதை வந்து நான் டெவலப் பிரான்ச்ல வந்து நான் கமிட் பண்றேன். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வந்து எப்படி கமிட் பண்றதுன்னு சொல்லிட்டு டீடைலா வீடியோ பார்த்திருக்கோம் இல்லையா? git add dot git commit hyphen m. ஸோ இதை ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம git டியூட்டோரியல் எல்லாமே வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் மெசேஜ் வந்து சாம்பிள் கமிட்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கமிட் ஆயிருச்சு. ஸோ எங்க கமிட் ஆகும்னா டெவலப்ல தான் கமிட் ஆகும். ஏன்னா நம்ம அந்த பிரான்ச்ல தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பாருங்க git ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ டெவலப் பிரான்ச்ல வந்துட்டு அப் டு டேட் இருக்கு. நம்ம வந்து கமிட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம எல்லாமே வந்துட்டு இது பாத்தீங்கன்னா லோக்கல் ரெபாசிட்டரி தான் நம்ம பண்றோம். ரிமோட் ரெபாசிட்டரி நான் இன்னொரு வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ரிமோட் ரெபாசிட்டரினா ஒண்ணு இல்ல GitHub. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் டயக்ராம்ல நீட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம git ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து லோக்கல் ரெபாசிட்டரி. ஸோ இப்போ நம்ம டெவலப்ல வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து மாஸ்டருக்கு வந்து ஸ்விட்ச் பண்றேன்.
ஸோ மாஸ்டருக்கு பண்றதுக்கு என்னங்க கிட் செக் அவுட் எந்த பிரான்ச்சோட மூவ் பண்ணுமோ அந்த பிரான்ச்சோட நேம் கொடுங்க மாஸ்டர். ஸோ இப்போ நம்ம மாஸ்டருக்கு வந்து மூவ் ஆயிட்டோம். ஸோ இப்போ இந்த லொகேஷன்ல பாருங்க. ஸோ இங்க பாருங்க அந்த சாம்பிள் டாக்குமெண்ட் இல்ல. ஏன்னா வந்துட்டு இந்த டெவலப்ல தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த மாஸ்டர்ல வந்து இல்ல இல்லையா? ஸோ நம்ம நம்ம சம் சேஞ்சஸ் வந்து டெவலப்ல பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம அந்த மாஸ்டர் கூட வந்துட்டு அத மெர்ஜ் பண்ணணும். ஸோ டெவலப்ப வந்துட்டு மாஸ்டர் கூட மெர்ஜ் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். புரியுதுங்களா? ஸோ நம்ம ஒரு பிரான்ச் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த பிரான்ச்சஸ்ல வந்து நம்ம சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். சம் சேஞ்சஸ் பண்ணிட்டு அத நம்ம மாஸ்டர் கூட மெர்ஜ் பண்ணணும். ஸோ எப்படி வந்து நம்ம மெர்ஜிங் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ மெர்ஜிங் 2 பிரான்ச்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த பிரான்ச் கூட மெர்ஜ் பண்ணுமோ அந்த பிரான்ச்க்கு வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம டெவலப்ல இருந்து மாஸ்டருக்கு தான் வந்து மெர்ஜ் பண்ணோம். ஸோ அதனால வந்து மாஸ்டருக்கு வந்து மூவ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்க பாருங்க கிட் செக் அவுட் மாஸ்டர் கொடுத்துருக்கோம். ஸோ மாஸ்டர்ல தான் நம்ம இருக்கோம். ஓகே மாஸ்டர்ல இருக்கோம். இப்போ நம்ம எந்த பிரான்ச்சை மெர்ஜ் பண்ணுங்க டெவலப். ஸோ இந்த கமெண்ட் பாருங்க கிட் மெர்ஜ் குடுத்துட்டு எந்த பிரான்ச் நம்ம வந்துட்டு மெர்ஜ் பண்ணுமோ அந்த பிரான்ச்சோட நேம் கொடுங்க டெவலப். ஸோ இப்போ டெவலப் பிரான்ச்சை நம்ம மெர்ஜ் பண்ண போறோம். ஸோ எங்க மெர்ஜ் பண்ணணும் மாஸ்டர்ல தான் நம்ம மெர்ஜ் பண்ணணும். ஸோ கிட் மெர்ஜ் டெவலப் கொடுங்க என்டர் கொடுங்க. ஸோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க மெர்ஜ் ஆயிடும். ஸோ பாருங்க சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி இந்த ஃபைல் வந்து நமக்கு ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நான் கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். ஸோ மாஸ்டர் வந்துட்டு அப் டு டேட் இருக்கு. ஸோ இங்க பாருங்க அந்த லொகேஷன்ல உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்க பாருங்க நம்மளால சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி இந்த ஃபைல் வந்து பார்க்க முடியுது. ஸோ இது வந்து நம்ம டெவலப்ல வந்து ஆட் பண்ணோம். காட்டினேன் இல்லையா? ஸோ டெவலப்ல ஆட் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம மாஸ்டருக்கு வந்து அத வந்து மெர்ஜ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ டெவலப் பிரான்ச் வந்துட்டு மாஸ்டர் கூட மெர்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி வந்துட்டு மெர்ஜ் பண்றதுன்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பிரான்ச் வந்து எப்படி டெலீட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெவலப் பிரான்ச் நம்மளுக்கு வேண்டாம்னா, ஸோ ஒண்ணும் இல்ல கிட் பிரான்ச் ஹைஃபன் டி குடுங்க. நெக்ஸ்ட் அந்த பிரான்ச்சோட நேம் குடுங்க. ஸோ கிட் பிரான்ச் ஹைஃபன் டி டெவலப். ஸோ இந்த பிரான்ச் வந்து நமக்கு வேண்டாம்னு சொன்னா இதை நம்ம வந்து டெலீட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்க டெலிட்டட் பிரான்ச் டெவலப். ஸோ இப்போ நான் வந்து மறுபடியும் செக் பண்றேன். என்னென்ன லிஸ்ட் ஆஃப் பிரான்ச்சஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு கிட் பிரான்ச் இல்லையா? ஸோ இது கொடுத்து என்டர் பண்ணுங்க. இப்போ பாருங்க நம்மளுக்கு மாஸ்டர் ஒரு பிரான்ச் மட்டும் தான் இருக்கு. ஸோ டெவலப் பிரான்ச் வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாமே வந்து நம்ம லோக்கல் ரெபாசிட்டரி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரிமோட் ரெபாசிட்டரி வந்து GitHub கான்செப்ட். அது வந்து இன்னொரு வீடியோல வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.